என் பிள்ளை நிலைமை இப்படி ஆயிட்டு, என் தங்க பிள்ளை இப்படி அழுவுறாளே, நான் என்ன செய்வேன் கடவுளே? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இதே வேலையா போயிட்டு. மீனாட்சி, உனக்கு கொஞ்சம் மட்டும் மனசாட்சி இருக்கா? நம்ம பிள்ளை இப்படி அழுதுகிட்டு இருக்கா, நீ இப்படி பேசுத? வேற எப்படி பேச? அவர் தங்கமான மனுஷன், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் கூட பழகிருக்கீங்கல்ல. அந்த மனுஷனையே கோவப்படுத்தி சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. இவளை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் மடியில் போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீரு. அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா என்ன? என் பிள்ளைய அழ வச்சுட்டாருல்ல. இன்னும் அந்த மனுஷன் கூட நான் பேசவே மாட்டேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்காம நீங்கள் பாட்டுக்கு பேசக்கூடாது. அவர் பக்கத்து நியாயத்தை நீங்கள் கேட்கணுமா வேண்டாமா? இவ சொன்னதை மட்டுமே கேட்டுக்கிட்டு நீங்கள் அவர் மேலே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கண்டிப்பா என் பிள்ளை எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அவர் தான் தப்பு பண்ணியிருப்பாரு. ஆமா டாடி நைனா, அவர் தான் தப்பு பண்ணாரு, நான் ஒண்ணுமே பண்ணல. ஒன்றுமே பண்ணாதவளை எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு அவர் சொல்லணும்? அவர் ஒன்றும் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலை, நான் தான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் திமிரு. உங்கள் அப்பா செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்காரு. அதனால தான் நீ திமிரு பிடிச்சி போய் வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு சொல்லு. நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம்ல. ஆமாம், போட்டுக்கிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு உயிரை வாங்கி என் ஃபோனெல்லாம் எடுத்து பண்ணிட்டு போனியே. பண்ணல. அதே மாதிரி தான் நேற்று வீடியோ எடுக்கலான்ட்டு நான் அப்படியே ஊருக்குள்ளே ஃபோன் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே அலைஞ்சேன். சரி, அதுக்கு என்ன? அப்படி எடுக்கும்போது தான் நம்ம டீ கடை பக்கமாக போனேன்னா அங்கே நம்ம தலைவர் அலெக்சன்னு சேகரன்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் போய் அந்த மனுஷன் என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு. அந்த மனுஷன் ஏதாவது புரிஞ்சுதான் செஞ்சாரா இல்லைன்னா புரியாம செஞ்சாரான்னு ஒன்றும் புரியலையே கடவுளே. ஐயா இருங்கய்யா, உங்கள் குற்றால அருவியை கொஞ்சம் நிறுத்துங்க. இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. குறுக்க எதுக்கு வாரீரு? நீ சொல்லுடி. தலைவர் உட்காந்துருந்தாரு, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? உட்காந்துருந்தாங்களா, கடைக்கு வந்தோமா டீ குடிச்சோமான்னு போவாமல் எல்லாம் அவங்க வீட்டு பொம்பளைங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு கிடந்தாங்க. உடனே நான் அதை அப்படியே லைவ் வீடியோவோ போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டோன்னே அவங்க வீட்டிலலாம் போய் நல்லா டோஸ் விழுந்திருக்கும் போல், என்னையை பற்றி இப்படி குறை சொல்லுதீங்க அப்படி இப்படின்னு. அதுக்காக எல்லாரும் போய் ராமுட்ட போய் என்னையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பொண்டாட்டி தான் இப்படி எங்கள் வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணமாயிட்டான்னு. அதனால இந்த மனுஷன் குதிச்சுக்கிட்டு என்கிட்ட கத்துதாரு, நீ இன்னமும் உழைக்கவும் வேண்டாம் சம்பாதிக்கவும் வேண்டாம், நீ யூடியூப்பில் வீடியோலாம் போடக்கூடாது, வீட்டு கடங்கன பொண்டாட்டியா வீட்டில் கடை, ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், வீட்டு வேலையை மட்டும் செய்யி அப்படி இப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஓவராக ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டாரு. அதனால தான் நான் கோவிச்சுக்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா, என் பிள்ளை ஒரு நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்கா, அதுக்கு எதுக்கு அந்த மனுஷன் இப்படி வீட்டை விட்டு விரட்டணும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆம்பளையாளுக்கு காலாகாலமாக டீ கடையில் உட்காந்தா பொண்டாட்டிகளை பற்றி குறை பேச தான் செய்வாங்க. அதை போய் நீ படம் போட்டு காட்டியிருக்க. அதனால தான் எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கு. அவங்க போய் சண்டை போட்டதுனால தானே உங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் பேசுதாரு. யார் என்ன பேசுனா என்ன? என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட சண்டை போடுதாரு. அப்போ என் மேலே வச்சுருந்த பாசெல்லாம் அவ்வளோதானா? நீ வீட்லேயே கிடங்காரு. அப்போ அந்தளவுக்கு நான் வேண்டாதவளை போயிட்டேன். நான் வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு கிடக்கணும்னு என்னையே முடிவு பண்ணிட்டாரு போல. ஆதிக்கங்கிறது சரியாத்தானே இருக்குது. பாத்தியா, என் பிள்ளைய எப்படி அழ வச்சிருக்காங்கன்னு பாரு. 2 பேரும் எவ்வளோ பாசமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம்ல. இது ஒரு சாதாரண விஷயம். மாப்பிள்ளை வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னால் சரின்னு கேட்க வேண்டியதானே? பாத்தியம்மா, நீயும் இப்படித்தான் பேசுத. பொம்பளைங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு வீட்லயே கிடக்கணும் உன்னைய மாதிரி நினைச்சிட்டல்ல. நானும் அப்படி இருக்கணும்னு தானே நீ பேசுத. என்ன நீயும் அந்த காலத்து ஆளு தானே, அதனாலதான் இப்படிலாம் பேசுத. நீ சம்பாதிச்சு என்ன செய்ய போற? அந்த மனுஷன் தான் கை நிறைய சம்பாதிக்காருல்ல. அந்த மனுஷன் கை நிறைய சம்பாதிச்சாலும் கால் நிறைய சம்பாதிச்சாலும் அது அவர் தொட்டு தானே. அதுலேருந்து எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்னாலும் ராமு எனக்கு ஒரு 10 ரூபா தாங்களேன்னு நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு அவர் 1008 கேள்வி கேட்காரு. எதுக்கு நெட்டம்மா, என்ன செய்ய போற, எங்கே போக போற, என்ன ஏதுன்னு கேட்காரு. நான் கடைக்கு போக போகிறேன், எனக்கு ஒரு உள்பாவடை வாங்க போகிறேன்னு சொன்னால் கூட அப்படியா இப்போ எதுக்கு பிறவு வாங்க வேண்டியதானே அப்படி இப்படிங்காரு. எனக்கு எது எப்போ தேவைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு தேவைப்படும் போது தான் நான் வாங்க முடியும். அவர் அதுக்கு 1008 கேள்வி கேட்டுட்டு தான் அந்த 100 ரூபாயோ 1000 ரூபாயோ என் கையில் தருவார். அப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இது அவர் துட்டுங்க போய் தானே அவர் இப்படிலாம் பேசுதாரு. நம்ம சம்பாதிச்ச துட்டா இருந்தா நம்ம அவர்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லைல்ல. நம்மளுக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கிடலாம்ல. ஒரு பவுடர் டப்பா வேணும்னா கூட அவர்கிட்ட தானே நம்ம போய் கேட்க வேண்டியிருக்கு. ஏங்க எனக்கு ஒரு பவுடர் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு பொட்டு வாங்கித்தாங்கன்னு அவர்கிட்ட தானே போய் கேட்கேன். அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் நான் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணினேன். என்னடி இப்படி எல்லாம் பேசுதே? நாங்களாம் என்ன சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம்? உங்கள் அப்பா கொண்டு வரதை வச்சு தானே வாழுதோம். எதனாலும் உங்கள் அப்பாட்ட கேட்க உங்கள் அப்பா வாங்கி தராருல்ல. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு வாங்கிக்கிட வேண்டியதானே.
நீ இருந்த மாதிரியே நானும் இருக்கணும்னு நினைக்காதம்மா. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு அடிமையாக என்னால் இருக்க முடியாது. அவர் என் மேலே பாசமாக இருக்கேன்னு என்னைய அடிமையாக தான் வச்சுருக்காரு. அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா. நான் சொந்தமாக சம்பாதிக்கணும். எனக்கு தேவையானது, என் பிள்ளைக்கு தேவையானது நானே வாங்கணும். அதுதான் எனக்கு வேணும். இப்படியே 2 பேரும் சரி மல்லுக்கு நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் எப்படிம்மா குடும்பம் நல்லா இருக்கும்? நான் அந்த மனுஷனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மாமியா கிளவி ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் அது என்ன செஞ்சுருக்கணும்? வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா, விட்டு கொடுத்துருங்க, பிறகு பார்த்துக்கிடுவோம், அப்படி இப்படின்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லி எங்கள் சண்டையை நிறுத்தி இருக்கணும்ல. எரியற தீயில் எண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி அது வேற கூட கூட பேசிக்கிட்டு சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் நான் முதலேயே சொன்னேன், இவளெல்லாம் கெட்ட வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்டியாப்பா அப்படின்னு ஆரம்பித்து அது சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் கோவச்சிக்கிட்டு வந்துட்டேன். சரி, அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும்? உனக்கு நான் இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் சொல்லுமா, நான் வீட்டை விட்டு போயிருந்தேன். எனக்கு இருக்கிறதுக்கு இடமா இல்லை. நான் போய் மரத்தடியில் கூட தங்கிக்கிடுவேன். நீ என்னை ரொம்ப ஏசிக்கிட்டு இருக்காத. பெத்த தாயாச்சேன்னு தான் இங்கே வந்தேன். நீ இப்படியே பேசுனீன்னா எனக்கு இங்கே இருக்கவும் இஷ்டம் இருக்காது. நான் கிளம்பி போயிடுவேன். ஏம்மா என் தங்க பிள்ளை, நீ வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன். நீ எத்தனை வருஷம்னாலும் இங்கேதாம்மா இருக்கணும். என் பிள்ளை என்னை விட்டு போகவே கூடாது. சரி, எனக்கு நீ சொல்கிறதும் சரியாக தான் தெரியுது. இருக்கட்டும், மாப்பிள்ளை வரட்டும், அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம். வரமாட்டாருமா, அவர் வரையே மாட்டார். நான் தானே சண்டை போட்டுட்டு வந்தேன். நானே வரட்டும்னு இருப்பார். அவர் ஈகோ பிடிச்சவர். வேணுக்குன்னே இப்படிலாம் செய்வார். என்னை கூப்பிட அவர் வரமாட்டார். அவர் புரிஞ்சுக்கிடவும் மாட்டார். சரிம்மா, பிள்ளை தூங்கிட்டா. அவளை கொண்டு உள்ளே படுக்க வச்சுட்டு வாரேன். நீ அமைதியாக இரு. அம்மா உனக்கு சாப்பாடு செஞ்சு தாரேன். சரியா? நீ எதை நினச்சி கவலைப்படாத. அந்த மனசை வரட்டும். அவரை நான் 4 கேள்வி கேட்கேன். ஏங்க நீங்களும் கூட சேர்ந்து அவள் கூட சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருந்தீருன்னா அப்புறம் அவளுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அவள் இவ்வளோ தூரம் பேசும்போது அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியுது. நல்ல வாழ்க்கை பிள்ளைக்கு அமைச்சு கொடுத்துட்டோன்னு நம்ம நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை இவ்வளோ மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம அந்த பிள்ளையை பார்க்க வேண்டாமா? நீங்கள் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. மீனாட்சி, என் பிள்ளை கஷ்டப்படுறது என்னால தாங்கவே முடியல மீனாட்சி. மனசெல்லாம் வலிக்கி. நான் இப்போ என்ன செய்ய? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் தோட்டத்துக்கு கிளம்பி போங்க. இவளை நான் பார்த்துக்கிடுதேன். நான் போன பிறகு நீ என் பிள்ளையை ஏசக்கூடாது. ஏச மாட்டேன். அவள் தான் பேசுறது பூரா எனக்கு நல்லா புரியுதில்ல. இனிமேல் நான் அவளை ஏன் ஏச போகிறேன்? நீங்கள் கிளம்பி போங்க. நான் என் பிள்ளையை பார்த்துக்கிடுதேன். வேண்டாம் டாடி நைனா, நீங்கள் போனோன்னே இவங்க ஏசுவாங்க. நீங்கள் போவாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு போடுங்க. உங்கள் அப்பா என்ன கலெக்டர் வேலையை பார்க்காரு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு? எங்கள் அப்பா அதை விட பெரிய வேலை பார்க்காரு. எங்கள் அப்பா ஒரு விவசாயி. ஊருக்கே சோறு போடுறவர். அவருக்கு நினச்சா அவர் லீவு போடுவார். சரி தங்க பிள்ளை, அப்போ உனக்காண்டி இன்னைக்கு லீவு போட்டு உன் கூடயே இருக்கேன். சரியா? நீ அழாம இரு. நீ அழுதினா எனக்கு தாங்கல. சரி டாடி நைனா, இனிமே நான் அழமாட்டேன். அந்த மனுஷன் என்னை ஏசி விட்டுட்டு அவரே ஜாலியாக இருக்காரு. அப்புறம் ஏச்சு வாங்கிட்டு வந்துட்டு நான் எதுக்கு அழணும்? நான் இனிமே அழவே மாட்டேன். அழமாட்டேன்ட்டு குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்கா. இவருக்கு அந்த மனுஷனா உயிர், அந்த மனுஷனுக்கு இவனா உயிர். ரெண்டும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இப்படி கிடக்குதுங்க. சை, இதுக்கு என்னைக்கு தான் சேர்ந்து நல்லா இருக்க போதோ தெரியல. கடவுளே, என் பிள்ளையும் அந்த மனுஷனையும் சீக்கிரம் சேர்த்து வச்சிருங்க. ஒரு நிமிஷத்துல படக்குன்னு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாளே. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், நீ வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவள் கேட்டதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னால் வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ கோவம். என்னை விட அவளுக்கு அந்த சேனல் தான் முக்கியமாக போயிட்டு. கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் கோவச்சிக்கிட்டு போயிட்டா. நான் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து தரதானே செய்யுதேன். அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. இப்படி ஃபோனை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்தணுமாக்கும். இதெல்லாம் தேவையா? எத்தனை பேர் வந்து என்கிட்ட கேட்காங்க, உங்கள் பொண்டாட்டி என்ன இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அவளை கோபம் வருது அவளுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், அவள் அங்கேயே கிடக்கட்டும். அவள் என்னைக்கு வாராளோ அன்னைக்கு வரட்டும். நான்லாம் போய் கூப்பிட மாட்டேன். அவளுக்கு கோபம் குறைஞ்சிட்டு அவளே வரட்டும். அதுக்கு பிறகு 4 கேள்வி கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே அனுப்புதேன். என்னப்பா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கே? ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா தான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதுப்பா, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் உன் மூஞ்சையை காட்டி கொடுக்கே. நீ அவளை நினச்சிக்கிட்டு தானே நின்றுக்கிட்டு இருக்கே. அதெல்லாம் இல்லை சித்தி, ஒரு நிமிஷத்துல வேண்டான்னு தூக்கி போட்டு போனவளை பற்றி நான் ஏன் யோசிக்க போகிறேன்? அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு உன் மேலே பாசமே கிடையாது. நீ தான் அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. நெட்டமான்னு நீ சுற்றி சுற்றி வந்த. அந்த பாசத்துக்கெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலாவா? அவள் பாட்டுக்கு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா. அவள் மட்டும் போயிருந்தா கூட பரவாயில்ல, பிள்ளையும் சேர்த்து கூட்டு போயிட்டா. சியா குட்டியை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளே வரட்டும் சித்தி, நான்லாம் போய் அவளை கூப்பிட மாட்டேன். அவள் என்னைக்கு வராளோ வரட்டும்.
அவள் வரவே வேண்டாம், அவள் அங்கேயே கிடக்கட்டும். நீ ஜியா குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவளை நம்ம வச்சுக்கிடுவோம். நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் சித்தி. நீங்கள் வேணா போய் கூப்பிட்டுக்கோங்க, நான் போக மாட்டேன். நம்ம பிள்ளை அங்கே இருக்குல்ல, பிள்ளை வேணும்ல நம்மளுக்கு. அவளே வருவா, 2 நாள்ல அவளே கோச்சிக்கிட்டு போனவா திரும்ப வருவா. வந்த பிறகு பேசிக்கிடுவோம், நீங்கள் வேலையை பாருங்க. இல்லை எதுக்கு சொல்லுதேன்னா, ஜியா குட்டி அங்கே இருந்தான்னா நல்லா இருக்க மாட்டா, அவள் ஒழுங்காவே பார்க்க மாட்டா, பிள்ளைய போட்டுட்டு ஊருக்காடு சுற்றுவா. அதான் கேட்கேன், இங்கே இருந்தால் நான் பார்த்துக்கிடுவோம்ல. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவாங்க சித்தி, அதான் அத்தை இருக்காங்கல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலையா? போகிறேன் சித்தி, நேரம் ஆயிட்டு, நான் இந்த கிளம்ப போகிறேன். சரிப்பா, இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போ. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போகிறேன். ஆஃபீஸில் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிடுதே. சரிப்பா, எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காது என்ன, நீ வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வா. ஆ சரி சரி. என்னைய விட அவளுக்கு யூடியூப் சேனல் தான் பெருசாக போயிட்டு, நான் கூட வேண்டான்னு இப்படி தூக்கி போட்டு போயிட்டாலே. என் சாபமெல்லாம் சும்மா விடுமா, என்னை என்ன பாடுபடுத்தினா அதுக்கெல்லாம் சேர்ந்துதான் இப்போ அனுபவிக்க. கிடக்கட்டும், அங்கேயே கிடக்கட்டும், இன்னும் அவளை இங்கே வரவே விடக்கூடாது. என்ன லட்சுமி அக்கா, தலைக்கு குளிச்சிக்கலோ? ஆமாட்டி, காலையிலே குளிச்சிடணும்னு பார்த்தேன், வீட்டில் வேலையாக கிடந்துச்சு, சரி அதான் இப்போ குளிச்சுட்டு வந்தேன். நெட்டச்சி எங்க ஆளையே காணும். அதானே, அவளை எங்க ஆளை காணும்? உங்களுக்கெல்லாம் விஷயமே தெரியாதுல்ல, எது தெரியலனாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. என்னட்டி விஷயம்? நெட்டச்சிக்கு அவங்க வீட்டுக்காருக்கு சண்டை, கோவச்சுக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஐயையோ, சண்டையா? என்னாச்சு? எங்களுக்கு கூட ஒன்றும் தெரியாதே. அவ வீடியோ போட்டால, லைவ் வீடியோ, எல்லாரும் பார்த்துருப்பீங்களே, அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா. அந்த வீடியோவில் என்ன பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் 2 தட்டு தான் தட்டுனேன், அதில் என்ன பிரச்சனை? நான் 2 மிதி தான் விட்டேன். நான் மட்டும் என்ன சும்மாவா? எங்க வீட்டுக்கார கட்டிலேருந்து தள்ளி விட்டுட்டோம்ல. அதுக்கு எதுக்கு அவ வீட்டை விட்டு போனா? நம்ம வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து ராமு தம்பிக்கு ஃபோன் அடிச்சு சண்டை போட்டிருக்காங்க. உன் பொண்டாட்டி என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு அலையுதா, எங்க வீட்டுக்குள்ள சண்டையில தூட்டுக்கிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு ஏசிருப்பாங்க போல. அதனால அவர் அங்கே ஏசிருக்காரு. ஏசின உடனே அவ கோச்சிட்டு போயிட்டாளாம். அட கடவுளே, அவ கோச்சிட்டு போனதுக்கு நம்ம தான் காரணமா? அவ தற்செயல அப்படியே அந்த பக்கமா போகும்போது வீடியோ எடுத்து போட்டு விட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ஆம்பளைகளுக்கு சும்மா கிடக்க மாட்டாங்களோ? எதுக்கு ராமுக்கு ஃபோன் அடிச்சு இதெல்லாம் கேட்கணும்? நம்ம வீட்டுக்காரங்க இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு நம்ம போட்டு அவங்கள அடிச்சு விட்டுட்டோம். அதுக்கு கடைசியில் அவ பிள்ளைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போற நிலைமை ஆயிட்டே. ராமு தம்பி கூடவா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாம விரட்டி விட்டாரு. நீ சம்பாதிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், நீ வீட்டில் இரு, வீட்டில் கடந்து வேலை செய்யி, நீ ஒன்றும் போக வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னாராம். அதனாலதான் அவ அப்படி பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் கூடயே இருந்து பார்த்த மாதிரி சொல்லுத, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் பாட்டுக்கு செவனேன்னு எங்கள் வீட்டு வாசலில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்து நெட்டச்சி மாமியார் அந்த பக்கமாக கடைக்கு போயிட்டு போனாங்க. என்ன கனகாக்கா நல்லா இருக்கீங்களான்னு மட்டும்தான் கேட்டேன். அவங்க இவ்வளத்தையும் ஒப்பிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதில் இவங்களுக்கு சந்தோஷம், நல்ல வேலை வீட்டை விட்டு போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. ஐயோ, அந்த பொம்பளை எப்போன்னு காத்துக்கிட்டுல இருந்துச்சு. இப்போ நெட்டச்சி போனது அவங்களுக்கு நல்ல வசதியெல்லாம் இருக்கும். இவ எதுக்குமா வீட்டை விட்டு போறா? சண்டை போட்டுட்டு அங்கேயே கிடக்க வேண்டியதானே. நானும் கிடக்கலையா? எங்கள் வீட்டுக்காரர் கூட எவ்வளோ சண்டை வந்தாலும் அவரை 4 அடி அடிச்சிட்டாலும் பேசாமல் வீட்டில் கிடக்கும்ல, அது மாதிரி கிடக்க வேண்டியதானே. இருந்தாலும் அந்த மனசை வேலை செய்ய வேண்டாம், நீ வீட்டிலேயே கடை, நான் சோறு போடுதேன் அப்படி இப்படின்னு சொல்லலாமா? அதெல்லாம் தப்பு தானேக்கா? தப்பு தான், ஆம்பளைகளுக்கு அப்படி தானே பேசுதாங்க. உனக்கு சோறு போடுறது காணாதா, துணி எடுத்து கொடுக்கறது காணாதா, வீட்டில் வேலையை பார்த்துட்டு கிடக்க வேண்டியதானே, இப்படித்தான் பேசுதாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி, சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டு பிள்ளைகளுக்காண்டி இருக்கத்தானே செய்ய வேண்டியிருக்கு. ஏன்க்கா அப்படி இருக்கணும்? நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையா? கடவுள் என்ன நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு எழுதி அனுப்பியிருக்காரா? அதனால தான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து கட்டி வச்சு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்களா? நம்ம அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைக்கா. பொம்பளைங்களுக்கு தனியாக இருக்க முடியும். அவங்களுக்கு அடிமையாக நம்ம இருக்கணும்னு ஒரு நாளும் இருக்கக்கூடாதுக்கா. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு உட்காருதாங்க. ஆமாம், மாலாக்கா சொல்கிறது கரெக்டு தான். நம்ம ஒன்றும் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சூர்யாவே ஏதாவது இந்த மாதிரி சொன்னான்னா தூக்கி போட்டு போடான்ட்டு போயிடுவேன். பிள்ளையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அம்மா வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க. என்ன செய்ய போறான்னு ஒன்றும் தெரியல. அவளை போய் பார்க்கணுமே. போவோம் டி, இரு நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாரும் கூட்டமாக போக வேண்டாம், 2 பேராக போவோம். முதல்ல நாங்கள் 2 பேரும் போகிறோங்க்கா, அதுக்கு அடுத்து நீங்களாம் போங்க. சரி டி, நீங்கள் செல்வியும் போறீங்களா? போயிட்டு வாங்க. நானும் அங்கம்மாவும் போறோம். முருகேசா, சோடி போட்டுக்கிட்டு அலையிற நேரம் கிடையாது இது. ஒரு பிள்ளை வாழ்க்கை பிரச்சனை. சரியா? நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன். நான் உன் கூட வந்தோம்னா 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடலாம்ல.
என்னது அவளுக்கு அட்வைஸ் பண்ண போறியா? அவள் செஞ்சது தான் கரெக்டு. அந்த மனுஷன் அப்படி பேசுனது அவர் தப்பு. அவரை தான் போய் நீ கேட்கணும். அவரை போய் நீ விசாரி, நான் போய் அவளை போய் கேட்க. சரி, அவனை போய் நான் கேட்க. அந்த ராமுவை போய் என்ன ஏதுன்னு 4 இழுப்பு இழுத்தனா சரியா வந்துடும். சரி, எனக்கு மனசே ஆரம்படைக்கே. ராமு தம்பி அப்படிலாம் பேசினாரு. அப்படி பேசுற ஆளே கிடையாது. இல்லைன்னா அவங்க மாமியார் கூட 2 பிட்டை இழுத்து போட்டு சொல்லியிருப்பாங்களோ. அவங்க கூட 2 பிட்டெல்லாம் சேர்த்து போடல. ராமு தம்பி அப்படிதான் பேசியிருக்காரு. பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்கா, அது வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்திருக்காரு இந்த மனுஷன். ஆமாடி, எனக்கெல்லாம் மனசே ஆரம்படைக்கி. அவர் எப்படி எப்படிலாம் செய்யலாம், அவரை பார்த்து 4 கேள்வி கேட்டா தான் எனக்கு சரியா வரும். கேட்போம். அது எப்படி கேட்காம விட்டுருவோம்? அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா கேட்க நாதி இல்லைன்னு நினச்சிட்டாரு போல. நம்மளாம் இருக்கிறத அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கேன். அவர் மட்டும் அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தானே நம்மளை பற்றி குறை பேசியிருக்காங்க. இதெல்லாம் தப்பு தானே? ஆமாக்கா, பொது இடத்துல இப்படிலாம் பேசலாமா? ஒருத்தர் பொண்டாட்டி இன்னொருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இப்படி? அதனால தானே நெட்டச்சி வீடியோ போட்டு காட்டுனா. அது ஒரு தப்பா? அதுக்கு எதுக்கு அந்த மனுஷன் கோச்சிக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்? அவள் உண்மையை தானே சொன்னா. அப்போ ஏன் குத்தவுள்ள நெஞ்சு தானே குறுக்கு? எங்க வீட்டு குண்டோதரனும் பாரு, ஃபோன் அடிச்சு அவளை ஏசியிருக்காரு. எனக்கு இது தெரியவே தெரியாது டி. எப்போ ஏசினாருன்னே தெரியல. ஆபீஸ்ல இருந்து ஏசியிருப்பாருன்னு நினைக்கேன். எங்க தலைப்பா கட்ட மண்டையரும் ஏசியிருக்காருல்ல. வரட்டும், இன்னைக்கு வீட்டில் வந்து பிறகு செத்தார் அவரு. சரி, இங்கே உட்காந்து பேசி என்ன செய்ய? சட்டு புட்டுன்னு அடுத்த முடிவுக்கு வருவோம். வாங்க வீட்டை பார்த்து போவோம். வீட்டை பார்த்து போகக்கூடாது. நம்ம போய் ராமு வீட்டில் போய் சண்டை போடணும். சரி, அப்போ நானும் மாலாவும் முதல்ல போகிறோம். அதுக்கடுத்து 2 பேரா போங்க. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க டி, நான் வந்து நிக்க. சரியா? எவனாலும் சரி, நான் கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். போயிட்டு தேவைப்பட்டா ஃபோன் அடிக்கும். பின்னாடியே வாங்க. ஆட்டும். ஏ சிங்கம் போல நடந்து போறா ஏன் மருமவா? அவளை சீண்டியவங்களை யாரையும் சும்மா விடமாட்டா. ஏ தில்லாட்டா அங்கிட்டாங்கி சும்மா திருப்பி போட்டு வாங்கி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இல்லை இருக்கு. இது தெய்வம் கிடையாது, குட்டிச்சாத்தான். ஏக்கா வழியை விடுங்க, நான் போகணும். போப்பா போ, என் பணத்தை தாண்டி போ. ஏக்கா என்ன மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நாங்களாம் மெண்டல் தான். நீங்களாம் ரொம்ப நல்லவர். ஏக்கா ஏதோ கோவத்தில் பேசுதீங்கன்னு தெரியுது. எனக்கு அவசரமாக வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போய் ஒரு ஃபைல் எடுத்துட்டு ஆபீஸுக்கு போகணும்க்கா. கொஞ்சம் தள்ளுங்க. எங்க வீட்டுக்காரர் தலைப்பாக்கட்டு மண்டையர் ஒரு ஆளு. அவர் சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டு நீங்க நெட்டச்சி மேல கோவப்படுறது நியாயமா? ஏக்கா அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம்க்கா, எனக்கு வேலை கிடக்கு. என்னது? அதை பத்தி பேச வேண்டாமா? வேற எதை பத்தி பேசணும்? இல்ல வேற எதை பத்தி பேசணும்னு கேட்க. சரி, என்ன கேட்கணுமோ சீக்கிரம் கேளுங்க, பதில் சொல்லிட்டு போறேன். எனக்கு வேலை கிடக்கு. ஊர்க்காரங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க நெட்டச்சி மேல கோவப்பட்டு அவளை எதுக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? நான் ஒன்றும் வெளியே அனுப்பலையே, அவ தான் கோச்சிக்கிட்டு போனா. அவளுக்கு என்ன விட அந்த சேனல் தான் பெருசா போயிட்டு. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அந்த சேனல் தான் பெருசுன்னு என்னைய விட்டுட்டு போனவளை பத்தி நான் எதுக்கு பேசணும்? அவ ஏதாட்டு தப்பு செஞ்சு நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அவ வீடியோ போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்புனதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? வீடியோ போடுறது தப்பு கிடையாது. ஒரு சமையல் வீடியோ போட வேண்டியதான், ஒரு ஊர் சுத்துற வீடியோ போட வேண்டியதான். அதெல்லாம் போடாம இதெல்லாம் ரொம்ப தேவையா? நாட்டுக்கு இதெல்லாம் அவசியமா? வேற என்னது அவசியம் நினைக்கிறீ? நாட்டுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். ஊருக்குள்ள உட்காந்து டீ கடையில ஆம்பளையாள்கெல்லாம் கதை பேசிக்கிட்டு பொம்பளைங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. நாங்க சரி சரின்னு பாத்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு போகணுமோ? இப்போ என்ன செய்யணுங்கீங்க? என்னமோ காசை நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து தாரேன். நீ பேசாம வீட்டுல கடைன்னு சொன்னிராமல. ஆமா, நான் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவ தானே சொன்னா, அதெல்லாம் சொல்லியிருப்பா. நாங்க அவளை நேத்து பார்த்தது. அதுக்கு பிறகு பார்க்கவும் இல்லை, ஃபோன் அடிக்கவும் இல்லை. அவளாம் வந்து எங்ககிட்ட ஒன்றும் உங்களை பத்தி குறை சொல்லலை. அவ சொல்லாம வேற யாரும் சொல்லியிருக்க போறா? யாரு சொன்னா கேக்கீரு? உங்க சித்தி தான் தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு போய் மைக் வச்சு சொல்லிக்கிட்டு அலையுது. ஐய மருமவ கோச்சிக்கிட்டு போயிட்டு, ஐய மருமவ வீட்டை விட்டு போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அலையுதாங்க. என் சித்தியை பத்தி தப்பா சொல்லாதீங்க, அவங்களாம் அப்படி பேச மாட்டாங்க. சித்தியை பத்தி குறை சொல்லும் போது மட்டும் கோபம் வருது. கெட்டின பொண்டாட்டியை பத்தி குறை சொன்னா அவ அப்படித்தான் பேசுவாங்கிரு. உங்க சித்தி பேச மாட்டாங்க, நெட்டச்சி அப்படி பேசுவாளோ? ஏக்கா வழிய விடுங்கக்கா, எனக்கு நேரம் ஆகுது. நான் இதை பத்தி பேச தயாரா இல்லை, பிறகு பேசிக்கிடுவோம்.
பொம்பளைங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீட்டில் சோறு பொங்கிட்டு கிடக்கணும்னு நினச்சிரோ? பொம்பளைங்களுக்கு உங்கள் காசு பணம்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி அழும்போது சாஞ்சிக்கிடுறதுக்கு ஒரு தோல் வேணும், அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அது போக கோபம் வந்து ஆத்திரம் வந்தால் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு புருஷன் வேணும். அவ்வளோதான், எங்களுக்கு வேற எதுவும் ஒன்றும் தேவையில்லை. மாலை நீங்கிட்டு நவுண்டு வா, இந்த மனுஷனை நான் பார்த்துக்கிடுதேன். இவர் எவ்வளவு தைரியம் இருந்தா நெட்டச்சியை வீட்டை விட்டு விரட்டிட்டு ஜாலியாக சுத்திக்கிட்டு அலைவாரு. மாய வண்டி ஒன்று வச்சிருக்காரு. இந்த வண்டியில் ஏறிக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு அலையிறது. கெட்டின பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற துப்பு இல்லை. இவருக்கெல்லாம் வந்து ஒரு வண்டி கேடு. இந்த வண்டியை தூக்கி போட்டு கொளுத்துடி, அப்பந்தான் இவரெல்லாம் திருந்துவார். ஏக்கா வண்டி எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. 1,00,000 ரூபா வண்டி. இந்த வண்டிக்கு இருக்கிற மதிப்பு கூட எங்க நெட்டச்சிக்கு இல்லாமல் போயிட்டுல. இந்த வண்டி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ போய் கஷ்டப்படணும். நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி ராசா மாதிரி வண்டியில உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கீரு. கீழே இறங்கி போங்க. ஏக்கா அவ தான் கோவிச்சுக்கிட்டு போனா. நான் ஒன்றும் அவளை வீட்டை விட்டு போக சொல்லலை. அவ கோச்சிக்கிட்டு போனான்னா போய் கையை பிடிச்சி இழுத்து இங்கே நில்லு, நீ போக வேண்டாம், என் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. போட்டோன்னு விட்டுட்டு இப்போ வந்து என்ன பேசுதீரு? வண்டி பெரிய மாய வண்டி வண்டி கிடக்கு, கீழே இறங்கி நடந்து போங்க. இந்த தெருவுக்குள்ளெல்லாம் வண்டியில் போகக்கூடாது. ஆமா ஆமா, இறங்கி வண்டியை தள்ளிட்டு போங்க. வண்டியில போனா வண்டியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவோம். அந்த பயம் இருக்கட்டும். இனிமே எங்கள் முன்னால் வண்டியில் போகவே கூடாது. ஒழுங்கா தள்ளிக்கிட்டே போங்க. வண்டியை தள்ளிக்கிட்டே தான் போகணும், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பிள்ளையாரப்பா, நான் எத்தனை நாளா உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் என்னெல்லாம் கேட்கேன், எது கேட்டாலும் தர மாட்டேங்கிங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பதில் சொல்லலாம்ல? ஏன் ஒரு பதில் கூட சொல்ல வர மாட்டேங்கிங்க? அடியே பைத்தியம், உன்னைய நான் பிளாக் பண்ணி விட்டு பல வருஷம் ஆயிட்டு. என்னது, என்னைய பிளாக் பண்ணி விட்டுட்டீரா? கடவுளே, இதெல்லாம் நியாயமா? யோ பொக்கவாய் தாத்தா, இப்ப பிள்ளையார் பேசினாரு. அப்படியேட்டி பிள்ளையார் பேசிட்டாராக்கும். ஆனா பேசும்போது குரல் உங்க குரல் மாதிரியே மாத்தி பேசினாரு. வயசாயிட்டுன்னு நினைக்கேன். என் லூசு, பேசுனது நான் தான். நீங்களே பேசுனீரு? ஆமா, பிள்ளையார பேசுவாரு. ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நிம்மதியா சாமி கும்பிட விடுதீரா? எதுக்கு குறுக்க வாரீரு? நீ எதுக்கு இப்போ மட்ட மத்தியானத்துல வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போ என்ன காரியம் ஆக வேண்டி இருக்கு? இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். பிள்ளையார்ட்ட இதெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, யாருமே இல்லையே, பேசுவோமேனு பேசுனா பதிலுக்கு நீங்க வந்து சொல்லுதீரு. இவ்வளவு நாளா நம்ம சண்டை போட்டுட்டு கிடந்தோம், அதனால என்கிட்ட ஏட்டிக்கு போட்டி பேசுனீரு. இப்பதான் நம்ம எல்லாம் ராசி ஆயிட்டோம்ல, பிறகு எதுக்கு மறுபடியும் அதே மாதிரி வந்து பண்ணுதீரு? அது உன்னைய பார்த்தாலே இப்படிலாம் பேசணும்னு தோணுது. இப்படியே கிறுக்கு பிடிச்சி அலையாதீங்க தாத்தா. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குங்க. மத்தியான வெயிலுக்குள்ள போய் மண்டை குழம்பிட போகுது. வீட்டுல போய் படுத்து தூங்குற வழியே பாருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன ரெண்டு பேரும் நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன, நீயும் சாமி கும்பிட வந்தியா? சாமி கும்பிடவா? நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த தாத்தா கொஞ்ச நேரத்துல என்ன வேலை பார்த்து விட்டுட்டாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? நானும் வீட்டுக்கு தான் போறேன். வா, போகும்போது பேசிக்கிட்டே போவோம். தலைவர் இந்த பைய கொண்டு தலைவிய கட்ட கொடுக்க சொல்லிட்டாரே. சரி, நம்ம வீட்டுக்கு போற வழியில தானே தலைவர் வீடு இருக்கு, அப்படியே கொடுத்துட்டு போவோம். ஐ, நம்ம வழக்க மாட்ட டாக்டர். ஏமா வாமா ஓடிடுவோம். இங்க நிக்கிறது நம்ம உயிருக்கு ஆபத்து. எங்க ஓட பாக்கியரு, நில்லுங்க. ஏமா நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அதுக்கு ஏன் ஒரு படியா குதிக்கீரு? பேசாம நில்லுங்க. டாக்டர், எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட், அதை கேட்கட்டா? என்னம்மா டவுட்டு? கேளு. இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலலாம் நிறைய பைத்தியங்க இருக்கும்ல? ஆமா இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? அந்த மாதிரி பைத்தியத்துகளுக்கெல்லாம் நீங்க வைத்தியம் பார்ப்பீங்க. சரி, அந்த பைத்தியங்கள்லாம் சரியாயிட்டா இல்லையான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாட்டிக்கிட்டீங்களா? பதில் சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் சில டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம்மா. அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். டெஸ்டா? என்ன டெஸ்ட்? யாரெல்லாம் பைத்தியமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒரு வரிசையில் நிற்க வச்சுருவோம்மா. அவங்களுக்கு முன்னால் ஒரு வாளி நிறைய தண்ணி வச்சுருவோம். அது பக்கத்தில் ஒரு ஸ்பூனும் ஒரு மக்கும் வச்சுருவோம். சரி. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வாளியில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்ற சொல்லுவோம். அதை வச்சு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். நல்லா புரிஞ்சுட்டு டாக்டர். சரியாகாத பைத்தியமா இருந்துச்சுன்னா ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு ஸ்பூனா மோந்து மோந்து தண்ணி கீழே ஊத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டா?
கரெக்டு தாம்மா. இப்போ உங்களை ஊத்த சொன்னீங்கன்னா நீங்க எப்படி ஊத்துவீங்க? அதான் பக்கத்துல கப்பு இருக்குல்ல, கப்பு வச்சு மோந்து மோந்து ஊத்துவேன். இந்த மாதிரி நிலைமையை நாங்க வந்து அரைமண்டலுன்னு சொல்லுவோம்மா. அரமண்டலா? என்ன டாக்டர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படிம்மா சொல்ல? முழுசா குணமா இருக்கிற ஒரு ஆளா இருந்தா வாளி தண்ணியை கீழே ஊத்தணும்னா கீழே அப்படியே கவுத்தி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஸ்பூனை வச்சு கப்பை வச்சு மோந்து மோந்து ஊத்த மாட்டாமா. ஏத்தே சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிடுதீங்களாத்தே? அலெக்ஸ் வரேன் இருக்கான்ல, வரட்டும், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுதே. ஆ சரித்தே, இந்த வந்துட்டாரு. வாழை, நீ வந்த பிறதான் சாப்பிடணும்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மாலை ரொம்ப பசிக்குமா, சாப்பாடு கொண்டு வரியா? ஆ சரிங்க, இந்த கொண்டு வரேன், உட்காருங்க. உட்காரு, அவ சாப்பாடு கொண்டு வருவா. என்ன குழம்பு இன்னைக்கு? மீன் குழம்பு வச்சிருக்கா. எத்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். ஆ கொண்டாமா, வாசம் நல்லா கம கமன்னு அடிக்கி. ஏங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ சரி சரி, சாப்பிட்டு சொல்லுதே. நீயும் சாப்பிட வேண்டியதானே மருமோளே? எத்தே பிரபு வருவான்ல, அவனும் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடுதேன். எம் 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 எம். அவன் வர நேரம் ஆகும்ல, நீ இப்போ சாப்பிட வேண்டியதானே? சரித்தே, சாப்பிடுதே. எங்க குழம்பு எப்படி இருக்கு? குழம்பு நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் எங்க அம்மா கைப்பக்குவம் வரல. எங்க அம்மா எப்படி செய்வாங்க தெரியுமா? அப்படியே மசாலாவை அரைச்சு போட்டு அவங்க வச்சாங்கன்னா தெரு வரைக்கும் மணக்கும். எங்க அம்மா செய்யும் போதெல்லாம் சாப்பாடு கொண்டாங்கும். எவ்வளவு சாப்பிடுவேன்னு தெரியுமா? நான்லாம் இப்பெல்லாம் அளவு குறைஞ்சிட்டு. இல்லை என்ன இப்படி பேசுதே? அவளும் மசாலாலாம் அரைச்சி போட்டு நல்லா தான் குழம்பு வச்சிருக்கா. குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நீ இப்படி பேசக்கூடாது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு. ஏம்மா, இருந்தாலும் உங்க கையால சாப்பிட்ட மாதிரி இல்லம்மா. இந்த ஆம்பளைங்கெல்லாம் இப்படித்தான். நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து அவங்களுக்காண்டி உளுந்து உளுந்து செஞ்சாலும் அவங்க கடைசியில் நம்மளை குறை தான் சொல்லுவாங்க. என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இல்லைம்பாங்க. பொண்டாட்டியை குறை சொல்கிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் நெட்டச்சி எல்லாரையும் வீடியோ எடுத்து போட்டு காட்டுனா. இது ஒரு தப்புன்னு அவளை வீட்டை விட்டு அந்த மனுஷன் அனுப்பிட்டாரு. ஏழை இருந்தாலும் நீ சொன்னது தப்பு. அவள் என்னை விட நல்ல குழம்பு வச்சிருக்கா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் ஏன் கைப்பக்கம் வராதுன்னு அவட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி சொன்னால் அவள் மனசு தாங்குமா? அவள் அழுவுறா பாரு, அவட்ட மன்னிப்பு கேளு. ஏம்மா, இதுக்கெல்லாம் நான் எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொன்னேன். எத்தே பரவாயில்லத்தே, விட்டுருங்க. அது எப்படி விட முடியும்? அவன் உன்ட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. பரவாயில்ல விடுங்கத்தே, நான் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கிடலை. பெருசாக எடுத்துக்கிடாம தான் கண்ணில் கண்ணீர் வருதோ? பொம்பளைங்கனாலே அப்படித்தானத்தே, ஆம்பளைங்க குறை பேச தானே செய்வாங்க. என்னதான் உளுந்து உளுந்து செஞ்சாலும் அவங்க அப்படித்தான் செய்வாங்க. உண்மையை சொன்னது ஒரு தப்பா? தப்பு இல்லைங்க, நீங்கள் என்னதுனாலும் உண்மையை சொல்லுங்க. நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம். நீங்கள் சம்பாதிக்கிற துட்டை தானே வச்சு நாங்கள் செலவழிச்சிட்டு வீட்டில் கிடக்கோம். அதனால் நீங்கள் என்னன்னாலும் பேசலாம். பேசுங்க பேசுங்க. எதுக்கு நீ இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இவனை 4 இழுப்பு இழுக்க வேண்டியதானே? பரவாயில்லத்தே, பேசட்டும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையே போயிரும். ஏம்மா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைல்ல, கண்ணில் தூசி விழுந்துட்டு. நீ என்ன சீக்கிரம் வந்துட்டே? மேக்ஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தாத்தா செத்துட்டாராம். அதனால ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஏல உட்காரு, அம்மா மீன் குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சுருக்கேன், கொண்டு வரேன், சாப்பிடு. ஆ சரிம்மா, வயிறு பசிக்கு. நானே பசியோட தான் வந்தேன். சீக்கிரம் சோறு வச்சு கொண்டு வாங்க, சாப்பிடுதேன். வீட்டுக்கு வந்தோடனே பைய போட்டுட்டு அப்படியே சாப்பிடுவியா? கையெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிட மாட்டியா? இப்போ வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருந்துச்சுப்பா. வர்ற வழியில் விளையாண்டுக்கிட்டே கையை கழுவிட்டு தான் வந்தேன். அதான் உடனே சாப்பிட உட்காந்துட்டேன். அவனை சொல்லுதான், இவன் வந்தவொடனே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனை யாரை சொல்ல? ஐ சோறு வந்துட்டு. ஏம்மா கொண்டாங்க, இந்தா சாப்பிடு. எம் 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 எம். ஏம்மா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தெருவில் வரும்போதே வாசம் நல்லா கமன்னு அடிச்சுதும்மா. யார் வீட்லேயோ மீன் குழம்பு போல நினச்சேன், நம்ம வீட்டில் தானா. சூப்பராக இருக்குமா. உங்கள் கை பக்குவம் யாருக்குமே வராது. எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்க தெரியுமா? அப்படியே தங்கம், நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடு. கேட்டுக்கோல, நீ உன் தாயை பற்றி சொன்னீன்னா அவளை பற்றி சொல்கிறதுக்கு அவள் பிள்ளை இருக்கான். ஏம்மா, உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுதாங்க, உங்கள் அம்மா மாதிரி சமைக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக செய்தாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாங்கு ஜக்கு சக்கு சக்கு சாங்கு ஜக்கு சா. என்ன தலைப்பாக்கட்டு மண்டையரே, இந்த பதில் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?